வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனர்ஜி. தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆற்றல் அப்படிங்கிற டாபிக் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒர்க் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இந்த எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். என்ன சொல்லுவாங்க? கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். வேலை செய்ய தகுதியான ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வேலை செய்வதற்கான தகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை செய்வதற்கான தகுதி. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன சொல்லிக்கலாம் வேலை செய்வதற்கான தகுதின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை சொல்லலாம். ஸோ எனர்ஜி ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன அப்படின்னா சன் தான். நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு தான் சன்னு தான். இந்த உலகத்திலே சூரியன் மட்டும்தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதுல இருந்து தான் ஒவ்வொரு எனர்ஜி நம்ம என்ன பண்றோம், கன்வெர்ட் பண்றோம். சரியா? ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நமக்கு தெரியும். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற இயலும். சரியா? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். இட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஆற்றல் வந்து நம்ம ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றல் தான் வந்து என்ன ஆகும், இன்னொரு வகை ஆற்றல் நம்ம என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூமியில வந்து 100 கிலோ ஆற்றல் இருக்குது அப்படின்னா 100 கிலோ ஆற்றல் தான் இருக்கும். புரியுதா? ஆனால் அது வந்து என்ன ஆகிட்டே இருக்கணும், கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இதுலேருந்து இது, இன்னொன்னுலேருந்து இது அப்படின்னு எப்படி இருக்கும், கன்வெர்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதான் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. அது வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் சொல்லுவோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எனர்ஜியை நம்ம வந்து ஒரு சின்ன கான்செப்ட்ல சொல்லலாம். ஒரு ஸ்டெம்பு வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட்ல உள்ள ஸ்டெம்பு தெரியுங்களா? ஸோ 3 ஸ்டெம்பு வச்சுருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாலை வச்சு என்ன பண்ணுறேன், இப்படி த்ரோ பண்ணுறேன். பால் வச்சு த்ரோ பண்ணும்போது இந்த பாலுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபுல் எனர்ஜியை நான் கொடுக்குறேன். இந்த பாலுக்கு தான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபுல் எனர்ஜியும் கொடுக்குறேன். சரியா? ஸோ இந்த பால் வந்து இந்த ஸ்டெம்பில் ஹிட் ஆன உடனே இந்த ஸ்டெம்பு என்னாகும், கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கீழே இந்த மாதிரி விழுந்து கிடக்கும். சரியா? ஒரு ஸ்டெம் மட்டும் தான் ஹிட் ஆகுனா ஒரு ஸ்டெம் என்ன கிடைக்கும், இந்த மாதிரி விழுந்து கிடக்கும் கீழே. சரியா? அப்போ நான் வந்து பாலுக்கு எனர்ஜி கொடுக்குறேன். ஸோ என்னோட எனர்ஜி வந்து என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. என்னோட எனர்ஜி வந்து என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. பாலுக்கு நான் எனர்ஜி கொடுத்ததுனால என்னோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு ஓவர் போட முடியும், 2 ஓவர் போட முடியும், 10 ஓவர் போட முடியும், 20 ஓவர் போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா என்னோட எனர்ஜி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. நான் டயர்டாகி கீழே விழுந்துருவேன். ஸோ நான் என்கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜிலாம் லாஸ் ஆகி ஒவ்வொரு டைம் எங்கே போகுது, இந்த ஸ்டெம்புக்கு போகுது, பாலுக்கு போகுது, பால்லேருந்து எங்கே போகுது, ஸ்டெம்புக்கு போகுது. ஸோ ஸ்டெம்பில் பட்டு அது டிரான்ஸ்ஃபர் ஆகி இது வந்து என்ன ஆகுது, எனர்ஜி வந்து என்ன ஆகுது, கெயின் பண்ணுது. பால் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணி இதில் பட்ட உடனே இது அந்த எனர்ஜியை கெட் பண்ணி திரும்ப என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. சரியா? அப்போ யார் வந்து ஒர்க் செய்கிறாங்களோ அவங்களோட எனர்ஜி வந்து என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. யார் வந்து ஒர்க் செய்கிறாங்களோ அவங்களோட எனர்ஜி வந்து என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. ஸோ எதன் மீது செய்கிறாங்களோ அது வந்து என்ன ஆகுது, எனர்ஜி வந்து என்ன ஆகுது, கெயின் ஆகுது. இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எது வேலை செய்தோ அது வந்து எனர்ஜி லாஸ் ஆகும். எதன் மீது வேலை செய்கிறதோ அது வந்து என்ன பண்ணும், எனர்ஜி வந்து கெயின் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல். இந்த எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, ஜூல். இந்த எனர்ஜியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 வகையாக பிரிக்கலாம். இந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 வகையாக பிரிக்கலாம். சரியா? ஸோ இந்த எனர்ஜி நமக்கு வந்து நிறைய டைப் இருக்குது. அப்படி நம்ம சன் தான் மெயின் எனர்ஜின்னு நம்ம சொன்னோம். நம்ம வந்து கெமிக்கல் எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது, லைட் எனர்ஜி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் வந்து எனர்ஜி இருக்குது. நாம் இந்த யூனிட்ல என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி தான் படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம், மெக்கானிக்கல் எனர்ஜியை பற்றி தான் நம்ம இந்த யூனிட்ல படிக்க போகிறோம். ஸோ அதில் மெக்கானிக்கல் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 வகையாக இருக்குது. சரியா? ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி. ஒன்று வந்து என்னது, கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொட்டன்சியல் எனர்ஜி. ஸோ ஒன்று வந்து கைனட்டிக் எனர்ஜி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொட்டன்சியல் எனர்ஜி. சரியா? இந்த பொட்டன்சியல் எனர்ஜிலே 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி,
இன்னொன்று வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு 2 டைப் இருக்கு. சரியா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜினா ஒன்றும் இல்லை, இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. கைனெட்டிக் எனர்ஜினா என்ன சொல்லுவாங்க? இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு பொருளோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு பொருளோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? கைனெட்டிக் எனர்ஜி. சரியா? இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன் சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன் சொல்லுவாங்க. பொருட்கள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், அந்த மூவ்மெண்ட்டை வச்சு இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன இருக்கும் அப்படின்னா அதோட இருக்கிற இடத்த பொசிஷனை பொறுத்து சொல்றதா வந்து என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது இருக்கிற இடத்த வச்சு சொல்றதா வந்து என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மவுண்டெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மவுண்டெயினுக்கு கீழே ஒரு கல் இருக்கு. ஸோ இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எவ்வளோ தூரம் தான் உருள முடியும்? கொஞ்சம் தூரம் தான் இது வந்து உருள முடியும். அதே கல்லை நமக்கு வந்து இந்த மலைக்கு மேலே உச்சியில் வைக்கும். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கேருந்து இது விழுந்ததுன்னா ரொம்ப ஸ்பீடாக உருண்டு போகும். அப்போ ஹைட்டு கூட கூட ஹைட் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட கூட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸாக இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மெதுவாக உருண்டு கீழே வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆள் வந்து பிடிச்சி தள்ளுறாரு, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஒர்க் பண்ணி அதை என்ன பண்ணுறாரு? தள்ளுறாரு. தள்ளுன உடனே அது கீழே வருது பார்த்தீங்களா? இதுதான் வந்து என்னது? கைனெட்டிக் எனர்ஜி. அந்த பொருள் வந்து மூவ்மெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? அது வந்து என்னது? கைனெட்டிக் எனர்ஜின்னு அர்த்தம். சரியா? இந்த எலாஸ்டிக் எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் இப்படி இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணலாம்? பிடிச்சி இழுத்து வைக்கலாம்ல, இப்படி 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 இழுத்து வைக்கலாம். ஸோ இதில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜி வந்து என்னது? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுவோம். இதுக்கு ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி வந்து என்னது? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில் அம்பு இதெல்லாம் வந்து என்னது? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். சரியா? ஸோ அடுத்தது நான் சொன்னேன்னா இப்போ ஒரு மலைக்கு மேலே ஒரு கல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. இது வந்து என்ன ஆகுது? கைனெட்டிக் எனர்ஜியாக டிரான்ஸ்ஃபர் ஆகி திரும்ப கீழே வரும்போது என்ன ஆயிடுது? பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறுது. சரியா? அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி எப்போதுமே என்ன சொல்லுவாங்க? பொட்டன்ஷியல் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதை வந்து மறக்காதீங்க. சரியா? ஸோ நம்ம வந்து இந்த கைனெட்டிக் எனர்ஜினால வரக்கூடிய அந்த ஈக்குவேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா EK = ½mv². கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து என்னது? ½mv². இதே இது அது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்துச்சுன்னா EP mgh. சரியா? ஆக்சுவலாக அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு பொருள் வந்து மேலே இருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை கீழே இருந்து மேலே போவோம். ஸோ மேலேருந்து கீழே வரதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ இது இனிஷியல் பொசிஷன்ஸ். ஸோ இனிஷியல் பொசிஷன்ஸ் எப்போதுமே 0வாக தான் இருக்கும். அப்போ இது எப்படி எழுதுவாங்கன்னா mg × h2 - hன்னு எழுதுவாங்க. h1 எப்போதுமே 0 இருக்கிறதுனால இது என்ன பண்ணிடுவாங்க? mgh இந்த ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணாலே போதும். எப்போதுமே இனிஷியல் எப்படி இருக்கும்? 0வாக தான் இருக்கும். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜியாக இருந்துச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்ம் எப்படி எழுதுவாங்கன்னா ½ m × v² - u² எழுதுவாங்க. சரியா? ஸோ இதில் யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டியாக இருக்கும், விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டியாக இருக்கும். சரியா? ஸோ இதை பற்றின ஒரு எக்ஸாம்பிள் ஃபிகர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ எனர்ஜியை பற்றி சொல்லியிருக்காங்களா? எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் அஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். நம்ம படித்தோம். ஒர்க் டன் இஸ் த ஒன்லி வே டு டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி. ஒர்க் டன்னா வந்து என்னது? நம்ம எனர்ஜி வந்து என்ன பண்ணுறோம்? டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சரியா? இதோட SI யூனிட் வந்து என்னது? ஜூல். இதெல்லாம் நம்ம படித்தோம். கரெக்டாக? இதில் பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி பாருங்கள். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் அஸ் எனர்ஜி பொசஸ்ட் பை விர்ச்சு ஆஃப் த மோஷன் ஆஃப் எ பாடி. சரியா? ஒரு இதோட மோஷன், அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவரோட ஃபுல் எனர்ஜியை கொடுத்து ஒரு பால் அடிக்கிறாரு. ஸோ அந்த பால் வந்து என்ன ஆகும்? மூவ் ஆகி போகும். ஸோ அந்த மாஸ், அது எம்ங்கிற அந்த இடையில ஒரு பொருள் இந்த விங்கிற வெலாசிட்டியில் போகுது பார்த்தீங்களா? ஸோ அதான் வந்து என்னது? கைனெட்டிக் எனர்ஜி சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா தான்
half mv ஸ்கொயர். இதே மாதிரி நம்ம வந்து துப்பாக்கியோட குண்டு சொல்லலாம், மேல இருந்து தேங்காய் விழுத சொல்லலாம், அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பிடிஎஃப்ல பார்ப்போம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அந்த கைனெட்டிக் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள்ஸே நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The kinetic energy of a moving body is measured by the amount of work it can do before coming to the rest. சரியா? அதாவது measured by the amount of work before coming to the rest. அது எவ்வளவு ஒர்க் செஞ்சிருக்கு ரெஸ்ட் பொசிஷன் அடையதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு பாலை நீங்க இங்க இருந்து அடிக்கிறீங்க, அது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போய் என்ன ஆகும், விழும். சரியா? இந்த ரெஸ்ட் அடையதுக்கு முன்னாடி அது எவ்வளவு ஒர்க் வந்து செஞ்சிருக்குன்னு பாக்குறதா வந்து என்னது கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க, ஒர்க் எனர்ஜி தியரம்னு ஒன்று இருக்கு. அதான் நான் சொன்னேன் தெரியுமா, அந்த இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் இது வந்து இனிஷியல், இது வந்து ஃபைனல். ஸோ எப்போதுமே ஃபைனல் தான் அதிகமாக இருக்கும். அதனால ஃபைனல் வந்து இனிஷியல் என்ன பண்ணியிருக்காங்க, சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னது, சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜின்னு அர்த்தம். ஒரு ஃபுட்பால் பிளேயர் இங்கேருந்து இனிஷியலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை அடிக்கிறார், எனர்ஜியில் கொடுத்து அதை அடிக்கிறார், அது வந்து ஒரு ஃபைனலாக ஒரு இடத்துல போய் இருக்குது. சரியா? ஸோ அதுக்கான அந்த சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு ½ இன்ட்டு எம் இன்ட்டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் போடுறாங்க. சரியா? நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொன்னோம், பொசிஷன் டியூ டு இட்ஸ் பொசிஷன் ஆர் சேஞ்ச் இன் ஷேப், இது ரெண்டுமே வந்து என்னதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் சொல்கிறோம். அதான் இது வந்து என்னது எலாஸ்டிக், இது வந்து என்னது சேஞ்ச் இன் ஷேப் வந்து என்னது எலாஸ்டிக். பொசிஷன் இருக்கிறது வந்து என்னது கிராவிடேஷன். இது வந்து என்னது கிராவிடேஷன். பொசிஷன் இருக்கு என்ன சொல்லுவாங்க, கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதில் பாருங்க, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்க நான் சொன்னேன் தெரியுமா, வில் அம்பு. அப்போ இந்த அம்பை வச்சு இந்த வில்லை வந்து இழுக்கும் போது என்ன ஆகும், அது ஒரு வந்து எனர்ஜி கெயின் ஆகி அது வந்து என்ன ஆகும், நல்ல ஸ்பீடாக போய் வந்து என்ன ஆகும், ஒரு பொருள் மேலே மோதுறதுனால அது வந்து தொலைக்கும். அது வந்து என்னது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நார்மலாக ஒரு அம்பை எடுத்து நீங்கள் வீசினீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்டன்ஸாக போகும். அந்த வில்லில் வச்சு வீசும் போது தான் அது வந்து என்ன ஆகும், ரொம்ப பவர்ஃபுல்லாக போகும். அப்போது அந்த வில்லில் வச்சு நம்ம இழுக்கிறதுக்கு மூலியமா என்ன பண்ணுறோம், ஒரு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுக்குறோம். அந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல்னால வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து போகுதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னன்னா பொசிஷன் வச்சு இருக்குதான் வந்து என்னது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மர் வந்து இவ்வளோ தூரம் ஏறி போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருந்து குதிக்கிறாங்க. அப்போ அவங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி? அப்போ இந்த இதில் வந்து ஹைட்டு மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இதில் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியில். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒர்க் டன் கிராவிட்டி வந்து mgh2 மைனஸ் h1 கொடுத்துருக்காங்க. இந்த இனிஷியல் எப்போதுமே 0 இருக்கிறதுனால இது நம்ம எப்படி எடுக்கலாம், mgh நம்ம எடுக்கலாம். சரி? நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே mgh பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதோட லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ஜம்பிங் மேட்லேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க, அவங்க வந்து கீழே வந்து கொஞ்சம் ஹைட் வரைக்கும் அது போகுது, கீழே கொஞ்சம் ஹைட் வரைக்கும் போகுது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் mgh சொல்கிறாங்க. கரெக்டாக அதே பொசிஷனில் வந்து இருக்குது. அப்போ நான் அதை என்ன சொல்லியிருக்காங்க, யூஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதே இது கொஞ்சம் உயரமாக போகுது, சரியா, அப்படின்னு அது என்ன சொல்லியிருக்காங்க, யூஸ் ஈக்குவல் டு mgh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் நமக்கு பார்க்கும்போது தேவைப்படும். சரியா? ஸோ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் நான் என்ன சொன்னேன், டோட்டல் எனர்ஜி வந்து கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டும் சேர்த்து தான் வந்து என்னது மெக்கானிக்கல் எனர்ஜி நான் சொன்னேன். கரெக்டாக அதான் அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, கைனெட்டிக் ப்ளஸ் மெக்கானிக்கல். அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரியா? நான் சொன்னோம்ல, எனர்ஜி எவ்ரி எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒரு வகை ஆற்றல் வந்து இன்னொரு வகை ஆற்றலாக மாறும் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம பிடிஎஃப்ல இந்த இதை பார்க்கலாம். சரியா? நான் சொன்னது எல்லாமே இதில் இருக்கும், எக்ஸ்ட்ரா உள்ளது கொஞ்சம் சொல்லித்தரேன், அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். சரியா? ஸோ பிவைக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கிறத நீங்கள் இது மூலியமா என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா வாழ்வானது ஆற்றல் இல்லாமல் முடியாது, அப்படிதானே, எனர்ஜி இல்லாமல் நம்மளோட வாழ்வு வந்து முடியாது. சரியா? ஸோ ஆற்றலோட தேவை எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும். சூரியன் தான் வந்து என்னது நமக்கு மிக அதிகமான ஆற்றலை கொடுக்கிறது. சரியா? சூரியன் தான் நமக்கு மிக அதிகமான ஆற்றலை கொடுக்கிறது. இது மட்டும் கிடையாது, கடல் அலைகளோட ஏச்சரிக்கைகள் மூலமா என்ன பண்றோம், ஆற்றல் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க,
when a fast moving cricket ball hits a stationary wicket, the wicket is thrown away. நான் சொன்ன தெரியுமா, ஒரு கிரிக்கெட் பந்து அந்த நட்டு வைக்கப்பட்ட அந்த விக்கெட்ல விழும்போது அந்த விக்கெட் அதாவது ஸ்டெம்ப் இருக்குல்ல கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழும். சரியா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு அதை தள்ளுறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை வந்து தேவைப்படுது, அதான் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி an object when rise to a certain height gets the capability to do work. சரி, அது வந்து ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னது எக்ஸாம்பிள், எப்படி வந்து ஒரு எனர்ஜி வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு ஸ்டெம்பு வச்சுருக்கோம், இந்த ஸ்டெம்புக்கு இங்கேருந்து பால் கொடுக்குறீங்க, இந்த பாலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எனர்ஜி கொடுக்குறீங்க. ஸோ இந்த பால் அந்த எனர்ஜியை வாங்கிக்கிட்டு இந்த ஸ்டெம்பில் போய் படுது, இந்த ஸ்டெம்பு அந்த எனர்ஜியை வாங்கிட்டு என்ன பண்ணுது, தள்ளி போய் விழுது. சரியா, ஸோ இதான் எனர்ஜி வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதான் கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க். இப்போ ஒரு பையனுக்கு பாலை நல்ல ஸ்பீடாக எரிய தெரியும், அப்போ ஸ்டெம்பு கொஞ்சம் தள்ளி போகும். இன்னொரு பையனுக்கு பால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரிய தெரியும், அப்போ ஸ்டெம்பு பக்கத்தில் வரும். அதான் கெப்பாசிட்டி ஆஃப் டூ டு ஒர்க். சரியா, அதே மாதிரி ஒரு உளியை உயர்த்தி ஆணியில் அடிக்கும் போது அந்த ஆணி மரக்கட்டின் உள்ளே செல்வதை கவனித்திருப்பீர்கள். இதுக்கும் நம்ம என்னதான் தேவைப்படுது, எனர்ஜி தான் தேவைப்படுது. சரியா, நம்ம இந்த பொம்மை காரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், ஒரு நூல் மாதிரி இருக்கும், அதை இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த கார் வந்து என்ன ஆகும், போகும். இதுவும் என்ன ஆகும், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகி போகுது அப்படிங்கிறதுலாம் வந்து அதற்கான எக்ஸாம்பிள்ஸ். சரியா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் காற்று நிரப்பப்பட்டு இதன் அழுத்தும் போது அதன் வடிவம் மாறுவதை காணலாம். சரியா, ஆமா, ஒரு பலூனை வச்சு நம்ம ஊதணும் அப்படின்னா அதோட ஷேப் வந்து மாறும். அதே மாதிரி அந்த பலூனை வந்து கொஞ்சம் அந்த காற்றை திறந்து விடணும்னா திரும்ப அந்த ஷேப் வந்து இயல்பு நிலைக்கு வந்துடும். சரியா, அதான் இதில் சொல்லியிருக்காங்க, இந்த நம்ம வந்து ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அதோட ஷேப் மாறினாலும் அது வந்து என்னதான், எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதுமாதிரி அந்த பலூனை வந்து நம்ம இன்னும் நல்லா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதான் எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மாக மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் இந்த வேலை செய்யும் இயல்பினை பொருட்கள் பல முறைகளில் பெறுது. அப்படிதானே, கிரிக்கெட் பால் வந்து ஒரு வகையில பெறுது, அதே மாதிரி அந்த பலூன் ஒரு வகையில பெறுது, ஆணி வந்து ஒரு வகையில பெறுது. சரியா, ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருள் வேலை செய்ய தகுதியுடைய ஆற்றலுடையதாக இருக்க வேண்டும். சரியா, இந்த வேலையை செய்யும் பொருள் ஆற்றலை இழக்கிறது. சொன்னோம்ல, ஒரு வேலை செய்யக்கூடியது ஆற்றலை இழக்கிறது, ரொம்ப முக்கியமானது. எந்த பொருள் மீது வேலை நிகழ்கிறதோ அது ஆற்றலை பெறுகிறது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, in all these example the objects occur through different means the capability of doing work. An object having a capability to work is said to possess energy. The object which does the work loses energy. The object which does the work loses energy and the object on which the work is done gains energy. சரியா, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா, அடுத்து பாருங்க, ஒரு பொருள் ஆற்றலுடையதாக இருந்து எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் ஆற்றலுடையதாக இருந்து மற்றொரு பொருளின் மீது ஆற்றலை செலுத்த முடியும். இது நிகழும் போது ஆற்றலானது முதல் பொருளிலிருந்து அடுத்த பொருளுக்கு மாற்றப்படுகிறது. இரண்டாவது பொருள் ஆற்றலை பெறுவதால் வேலை வந்து என்னது, நிகழ்கிறது. இவ்வாறு முதல் பொருளுக்கு வேலை செய்யும் தகுதி உள்ளது. இது வெளிப்படுத்துவதாக எந்த பொருள் ஆற்றலை உடையனவோ அவை வேலை செய்வன ஆகும். சரியா, முதல் பொருளுக்கு வேலை செய்யும் தகுதி உள்ளது. சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஸ்டெம்பு கதைக்கே வருவோம். சரியா, இதுல வந்து முதல் பொருள் வந்து பால், இதுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தகுதி இருக்கு. சரியா, இதுதான் வந்து என்னது, கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க், டூ ஒர்க் இதுக்கு இருக்கு. ஸோ இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகுது, இதோடைய இந்த பால் வந்து போய் என்ன ஆகுது, ஒரு ஸ்டெம்பை வந்து ஹிட் பண்ணுது. சரியா, அந்த பால் வந்து எனர்ஜி யாருக்கிட்ட இருந்து வாங்குது, மேன், ஏதாவது ஒரு ஆள் வந்து நம்ம கொடுப்போம் அப்படிதானே. ஒரு மேன்கிட்ட இருந்து எனர்ஜி வாங்கி இந்த எனர்ஜியை வந்து இந்த பொருள் வந்து என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ இந்த பொருள் வந்து எதுல போய் படுது, இந்த ஸ்டெம்ப்ல போய் படுது. அதனால இந்த ஸ்டெம்பு என்ன ஆகுது, கொஞ்சம் தள்ளி போய் விழுது. ஸோ அதான் இதுல கொடுத்துருக்காங்க. சரியா, முதல் பொருளிலிருந்து அடுத்த பொருளுக்கு மாற்றப்படுகிறது. ஸோ இந்த மேன் அப்படிங்கிறது முதல் பொருள் அப்படின்னா இந்த பால் அப்படிங்கிறது வந்து என்னது, ரெண்டாவது பொருள். இந்த பாலை நம்ம முதல் பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெம்பு வந்து என்னது, ரெண்டாவது பொருள். அதான் ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு வந்து என்ன ஆகுது, ஆற்றல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சரியா, அடுத்தது பாருங்க, இந்த வேலை செய்யும் தகுதியின் அடிப்படையில் அந்த பொருள் கொண்டுள்ள ஆற்றலை அளவிடலாம். ஆகவே ஆற்றலின் அலகு வேலையின் அலகை ஒத்ததுதான். சரியா, ஸோ அலகு வந்து என்னது, ஜூல்.
ஜூல். சரியா? பெரிய அளவு இருந்துச்சுன்னா 1 kgங்கிறது என்ன சொல்லுவாங்க? 1000 ஜூல் நம்ம எடுப்போம். சரியா? அடுத்தது பாருங்க. இந்த ஆற்றலின் வடிவங்கள் நம்ம படிச்சோம்ல, பல வடிவங்கள் இருக்குது. அதுல நிலை ஆற்றல் பிளஸ் இயக்க ஆற்றல், இது ரெண்டை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கிளாஸஸ்ல வந்து நம்ம படிக்க போறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி. சரியா? நிறைய வகையில் இருக்கு. ஹீட் எனர்ஜியா இருக்குது, கெமிக்கல் எனர்ஜியா இருக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா இருக்குது, லைட் எனர்ஜியா இருக்குது. ஸோ எல்லாமே இருந்தா கூட நம்ம இந்த சாப்டர்ல பொட்டன்ஷியல் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜியை பத்தி மட்டும்தான் படிக்க போறோம். இந்த ஜேம்ஸ் பிரிஸ்காட் அப்படிங்கிற ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. இது வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஜேம்ஸ் பிரிஸ்காட் அப்படிங்கிற ஒரு ஆள், ஜேம்ஸ் பிரிஸ்காட் ஜூல், இவரோட பேர்ல தான் ஜூல் அந்த இதை ஆற்றல் அளக்கக்கூடிய அந்த அளவு வந்து என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். சரியா? இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பிசிசிஸ்ட், ஒரு பிரிட்டிஷ் இயற்பியலாளர். சரியா? இவர் வந்து எதெல்லாம் ரிசர்ச் பண்ணார் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் ரெண்டுமே என்ன பண்ணாரு, ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, law of conservation of energy and discovered the value of the mechanical energy equivalent to heat energy. சரியா? ஸோ அதனால தான் இந்த யூனிட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஒர்க் கால்டு வந்து என்னது, ஜூல். இவரோட அந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறம் இவர் வந்து மெயினாக கண்டுபிடிச்சது வந்து என்ன அப்படின்னா, ஒரு காயில் இருக்குது அப்படின்னா, ஒரு காயில் இருக்குன்னா இதுக்கு வந்து கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கொடுக்கும்போது இது வந்து என்னதான் மாறிடும், எலக்ட்ரோ மேக்னெட்டா மாறிடும். இது வந்து என்னதான் மாறிடும், எலக்ட்ரோ மேக்னெட்டா மாறிடும். சரியா? ஸோ இந்த காயில் வந்து கொஞ்சம் ஹீட்டு ஜென்ரேட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த காயில் வந்து என்ன ஆகும், ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். நம்ம அயன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்றோம்ல, அதெல்லாம் காயில் தான் இருக்கும். அது வந்து என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சதுனால இவரோட பேர்ல தான் இந்த ஜூல் அப்படிங்கிறது வந்தது. சரியா? இது லைட்டா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து இயக்க ஆற்றல். ஸோ இயக்க ஆற்றல்லாம் வந்து என்னது, கைனெட்டிக் எனர்ஜி. இயக்க ஆற்றல்லாம் வந்து என்னது, கைனெட்டிக் எனர்ஜி. ஒரு அசையும் பொருள் வேலை செய்கிறது, அதான் சொன்னாங்க மூவ்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டூ ஒர்க். சரியா? மெதுவாக அசையும் ஒரு பொருளை விட அதே போன்ற எடை கொண்ட வேகமாக அசையும் ஒரு பொருள் அதிக வேலை செய்கிறது. இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. சரியா? a moving object can do work, an object moving faster can do more work than an identical object moving relatively slow. சரியா? ஸ்லோவா மூவ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை விட ஃபாஸ்டா மூவ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து நிறைய வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம துப்பாக்கி தெரியும், அதுல வந்து குண்டு தான் இருக்கும். அந்த குண்டை நீ கையில் எடுத்து எரிஞ்சனா கொஞ்சம் தூரம் தான் போகும், ஸ்லோவா எரிஞ்சு ஸ்லோவா தான் போகும். அதே குண்டை நம்ம வந்து துப்பாக்கி வச்சு அடிக்கும் போது அதிகமான கைனெட்டிக் எனர்ஜி கிடைக்குது. ஆனால் ரொம்ப ஸ்பீடா போய் மனுஷனோட உடம்பு, ஒரு சுவர், எதுவா இருந்தாலும் அது துளைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. சரியா? அந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? இல்ல பாருங்க, ஒரு அசையும் குண்டு, அடிக்கும் காட்ஸ், சுற்றும் சக்கரம், விரைந்து செல்லும் கல், இது எல்லாமே வந்து என்னது, கைனெட்டிக் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள். சரியா? a moving bullet, blowing wind, a rotating wheel, a speeding stone can do work. How does a bullet base the target? How does the wind move the target? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்னது, எனர்ஜியை பொசஸ் பண்றாலும் நடக்குது. ஒரு புல்லட் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி நீங்க கொடுக்குறீங்க, அந்த எனர்ஜி அதை வாங்கிக்கிட்டு செம்ம ஸ்பீடா போய் அது வந்து என்ன ஆகுது, டார்கெட் வந்து தாக்குது. சரியா? ஸோ இதான் வந்து என்னது, கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ மூவ்மெண்ட் மூலியமா கிடைக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே வந்து என்னதான், கைனெட்டிக் எனர்ஜி தான். சரியா? இது கொடுத்துருக்காங்க பாருங்க, எ ஃபாலிங் கோகனட், விழும் தேங்காய், எ ஸ்பீடிங் கார், வேகமாக செல்லும் கார், எ ரோலிங் ஸ்டோன், உருளும் கல், எ ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட், ஃப்ளோயிங் வாட்டர், தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிறது, ப்ளோயிங் விண்ட், காத்தடிக்கிறது, எ ரன்னிங் அத்லட், இவங்க எல்லாத்தையுமே என்ன இருக்குது, கைனெட்டிக் எனர்ஜி தான் இருக்குது. சரியா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனர்ஜி பொசஸ் பை an ஆப்ஜெக்ட் டியூ டு இட்ஸ் மோஷன். இந்த மோஷன் மூலியமா எனர்ஜி வாங்கிக்கிறது வந்து என்னது, கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் an ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் இட்ஸ் ஸ்பீட். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுனால கைனெட்டிக் எனர்ஜி வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இதே இது பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹைட் இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜியில் என்ன இருக்கும், ஹைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஹைட் வந்து கம்மியாக, ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இதே இது ஹைட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, அதான் ஒரு அசைவின் காரணமாக எவ்வளவு ஆற்றலை இவ்வாறு விளக்க முடியுமோ அதுக்கு சமமான ஒரு ஆற்றல் வந்து என்னது, ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்துல போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் அசைவது அதன் மீது நிகழும் வேலைக்கு சமமாகும். சரியா? அதன் திசை வேகம் இவ்வேலையை நிகழ்த்த செய்து விடுகிறது சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட திசையில எவ்வளவு தூரம் போகுதோ அது வந்து அது வேலைக்கு சமமாகும், அது பண்ண ஒர்க்குக்கு வந்து சமமாகும். சரியா? ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே படிக்கணும், இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒர்க்ஸ் ஈக்குவல் டு ½ mv², இதை படிச்சுக்கோங்க. ஒர்க் இல்லைன்னா இக்யூ இகே கைனடிக் எனர்ஜி, இவ்வளோ ஃபார்முலா போதும். சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படின்னா இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க, ½ × m × v² - e². மற்றபடி இந்த டெரிவேஷன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. சரியா? இதுல பாருங்க, 15 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருள் சீரான திசைவேகத்தில் நகரும் போது 4 m/s -1. வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி possessed by an object? அப்போ கைனடிக் எனர்ஜி அப்படின்னாலே EK = ½ mv². ½ மாஸ் வந்து எவ்வளவு? 15 kg தான். வெலாசிட்டி எவ்வளவு? 4. ஸோ 4² போட்டால் போதுமே. ஸோ ½ × 15 × 4² எவ்வளவு? 16. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணால் போதும்? கேன்சல் பண்ணால் போதும். ஸோ 10 × 80, 5 × 40. ஸோ எவ்வளோ இருக்கும்? அது 120 ஜூல். 120 ஜூல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜினா எவ்வளோ இருக்கும்? 120 ஜூல்னு இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு காரின் திசைவேகம் 30 km/h -1 60 km/h கூட்டும் போது எவ்வளவு வேலை நிகழும்? அக்காரின் நிறையானது 1500 கிலோவாக இருக்கும் நிலையில். சரியா? காரோட திசை வேகம் வந்து கொடுத்துருக்காங்க, km/h இருக்குது. ஆனால் நமக்கு எப்படி இருக்கணும்? அது m/s இருக்கணும். காரின் திசை வேகம் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? km/h கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எப்படி இருக்கணும்? m/s இருக்கணும். அப்போ இந்த km/h m/s மாற்றோம்னா இன்ட் என்ன பண்ணணும்? 5/18 போடணும். சரியா? ஸோ காரின் திசைவேகத்தை 30 km/h இருந்து 60 km/h கூட்டும் போது அப்போ ரெண்டோட வித்தியாசம் எவ்வளவு? 30. ஸோ 30 × 5/18. ஸோ 10 3 30, 6 3 18. ஸோ 2 6, 5 2 10. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 25/3 கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா வந்து என்னது? ½ × m × v² - e². அதே மாதிரி இதையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, 60யும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 60 × 5/18. அப்போ 3 18, 10 60. ஸோ 50/3 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ 1/2 × m வந்து 1500 × 25/3 - 50/3. சரியா? ஸோ 50/3லேருந்து 25/3 கழிச்சா நமக்கு 25/3 தான் கிடைக்கும். ஆனால் v² - u² இருக்கு. கரெக்டா? அப்போ ½ × 1500 ஸோ இந்த 25/3 அப்படின்னா 25² - 50². ஒரு நிமிஷம், இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து இருக்குது. ஸ்பேஸ் வந்து கம்மியாக விட்டுட்டேன் ஆக்சுவலாக. நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா இது வந்து v². அப்போ இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். சரியா? அப்போ 25² நமக்கு எவ்வளோ இருக்கும்? 25 × 25.
ஸோ 5 25, 2 4, 2 10, 2 10. ஸோ 5 2 625. ஸோ 625/3 மைனஸ் 5 25. ஸோ 2500/9 கிடைக்கும். சரியா? ஸ்கொயர் பண்ணும்போது அங்கே செய்கிறேன் இதை. ஒன் பை 2 இன்ட்டு 1500 இன்ட்டு 625/9 மைனஸ் 2500/9. ஸோ 2500லேருந்து நீங்கள் 625 நீங்கள் கழிக்கினீங்கன்னா ஒரு 500 கழிச்சிருவீங்க. ஒரு 100 1900 1975 வரும் நமக்கு. கரெக்டாக? ஸோ 1/2 இன்ட்டு 1500 இன்ட்டு 1975 கிடைக்கும் நமக்கு. 1875 கிடைக்கும். 1875 கிடைக்கும். சரியா? அப்போதான் மண்டை வேலை செய்ய மாட்டேன். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ 9 2 18, 2 6, 7 2 14, 5 2 10. ஸோ 937.5 1500 இன்ட்டு 937.5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 9375 இன்ட்டு 15. ஸோ 5 25 5 மீது 2, 7 35 2 37 7 மீது 3, 5 15 3 18 8 மீது 1, 95 45 1 46. ஸோ 9375. ஸோ 5 5 7 12க்கு 2 மீது 1, 9 10 16க்கு 6 மீது 1, 6 7 7 3 10க்கு 0 மீது 1, 10 14. சரியா? ஸோ நமக்கு வந்து ஒரு டெசிமல் தள்ளி ஏற்கனவே 2 0 இருக்கும். ஸோ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 140625 ஜூல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்ன இருக்குதோ அதான் வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப கேட்குறாங்க. சரியா? ஸோ அடுத்த டாபிக் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நிலை ஆற்றல். ஸோ நிலை ஆற்றல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொட்டன்சியல்லாம் நம்ம 2 படித்தோம் அப்படி தானே. ஒன்று வந்து எலாஸ்டிக் பொட்டன்சியல் படித்தோம், இன்னொன்று வந்து என்ன படித்தோம், கிராவிடேஷனல் பொட்டன்சியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது படித்தோம். இது பொருளின் மீது வேலை நிகழ்த்தமையால் ஆற்றலானது தேக்கப்பட்டுள்ளது, சேகரித்து வைக்கப்படுகிறது. அதான் இந்த above situation, the energy gets stored due to the work done on the object. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒரு ரப்பர் பட்டை எடுக்கும்போது ஆற்றல் இடம் மாறுகிறது. அதான் யூ ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி when you stretch ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்டை வந்து இழுக்கும்போது ஆற்றல் வந்து என்ன ஆகுது, அதில் ஸ்டோர் பண்ணுது. சரியா? அதான் அந்த எனர்ஜி வந்து என்னது, ட்ரான்ஸ்ஃபர் டு த பேண்ட். இட் இஸ் கால்டு வந்து என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி அம்பு, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அந்த இதில் படித்தோம். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு பொருள் உயரத்தில் இருக்கும்போது அதன் நிலையாற்றல் அதிகரிக்கும். நான் சொன்ன தெரியுமா, உயரம் கூட கூட ஒரு பொருளின் நிலையாற்றல் அதிகரிக்கும் சொல்லுவாங்க. உயரே செல்ல செல்ல ஈர்ப்பு திறன் வந்து என்னது, அதிகரித்து அதற்கு எதிராக இயங்குவதால் வேலை நிகழ்கிறது அப்படின்னு நமக்கு அர்த்தம். சரியா? இது வந்து என்ன சொல்லலாம், புவியீர்ப்பு நிலையாற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இல்லை வேற எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் சொன்ன அந்த கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்னது, mgh. ஸோ இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஒர்க் வந்து என்னது, mgh. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. புவியீர்ப்பு வேலை நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்கிறது வந்து என்ன அப்படின்னா அதோட ஆரம்ப புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான். அப்பொருள் அசையும் பாதையில் நிகழ்வதல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பொருள் நேராக வந்தாலும் இல்லை இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்தாலும் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இனிஷியல் பொசிஷன், இது இனிஷியல், இந்த ஆரம்ப புள்ளிக்கும் இந்த ஃபைனல் இந்த முடிவு புள்ளிக்கும் உள்ள அந்த இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. இங்கே இருந்துட்டு அவன் இப்படி போய் இப்படி கூட வரலாம். சரி, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இந்த டைரக்ஷன், இந்த பாத் இருக்குது தெரியுமா, அது வந்து தேவையே கிடையாது. இந்த பாத் வந்து கன்சிடர் பண்ண அவசியமே கிடையாது. நம்ம எதை பார்க்கணும், இனிஷியல் அண்ட்
ஃபைனல் பொசிஷன் மட்டும் தான் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை படித்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஒரு பொருளின் நிறை 10 kg. இது தரையிலிருந்து 6 மீட்டர் உயரத்தில் இருக்கும்போது அப்பொருள் கொண்டுள்ள ஆற்றல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து mgh. ஸோ மாஸ் வந்து 10 kg, g வந்து 9.8, ஹைட் வந்து எவ்வளவு 6 மீட்டர். சரியா? ஸோ 9.8 நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 98 கிடைச்சிரும். ஸோ 98 இன்ட்டு 6. ஸோ 98 இன்ட்டு 6 48, 4 பித்தர் 54, 4 எவ்வளோ கிடைக்கும் 60. ஸோ 608 ஜூலுன்னு இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, an object 12 kg is at certain height above the ground. If the potential energy of the object is 480 joule, find the height at which the object is with respect to the ground. இதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கொடுத்துட்டாங்க, 480 ஜூல்னு கொடுத்துட்டாங்க. அதோட ஹைட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஹைட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான், E potential is equal to mgh. ஸோ எம்மோட வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களா 12 kg, ஜியோட வேல்யூ வந்து 9.8, இல்லைங்க 10 கொடுத்துருக்காங்க. 9.8 எடுத்து எடுத்துக்கலாம், இல்லை 10 கொடுத்துக்கலாம். ஹச் வந்து தெரியாது. இதோட வேல்யூ வந்து எவ்வளவு 480 ஜூல். அப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 12 12, 4 12 48. அப்போ ஹச் வந்து எவ்வளோ இருக்கும், நமக்கு 4 மீட்டர் இருக்கும். சரியா? ஸோ இவ்வளோ தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது. அடுத்து நம்ம படிக்கக்கூடியது வந்து என்னன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரியா? நான் சொன்னேன் தெரியுமா, ஆற்றலானது ஒரு வடிவிலிருந்து இன்னொரு வடிவுக்கு தான் மாற்ற முடியும். ஆனால் அது வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம அழிக்க முடியாது. அதான் அந்த எனர்ஜி கேன் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், பட் இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலையாற்றல் பிளஸ் இயக்க ஆற்றல் சேர்ந்ததான் சொல்லுவோம். ஸோ நிலையாற்றல்லாம் வந்து என்னது கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜியும் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேர்ந்ததான் வந்து என்னது டோட்டல் எனர்ஜின்னு சொல்லுவோம். இது வந்து என்னது கான்ஸ்டன்ட், மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் mgh-ம் half mv² சேர்ந்தா என்னதான் இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த எனர்ஜி அப்படிங்கிற இதில் நீங்கள் வந்து தரவாயிருவீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாலே உங்களால் என்ன பண்ண முடியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிப்போம், பவரை பற்றி படிப்போம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.